Hello everyone, welcome back to Iklas IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் எமர்ஜென்ஸ் ஆஃப் எம்பையர் பேரரசு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 6th century பிசி இல்லைங்களா, ஆறாம் நூற்றாண்டு அதோடைய கிமு ஆறாம் நூற்றாண்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் எனக்கு புதிய பிராந்திய அரசுகள் உருவாகியது. மெனி டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் வார் எமர்ஜ்டு இல்லைங்களா. திஸ் லெட்ஸ் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சோஷியோ எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் த பீப்புள் இன் த கேங்கடிக் பிளைன். சப்போ 6th century பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை சமவெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிங்டம்ஸ் அரசுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு உருவாயிருக்கும். இதனால அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுடைய சமூக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில பல மாற்றங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துடைய மாற்றத்துக்கு ரோல் ஆஃப் அயன், இரும்புடைய ஒரு பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கும். த ஃபர்டைல் சாயில் கேங்கடிக் வேலி அண்ட் யூஸ் ஆஃப் அயன் ஃபிளாப் ஷேர்ஸ் இம்ப்ரூவ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இல்லைங்களா. ஸோ அப்போ கங்கை சமவெளியில் இருந்து அந்த ரிசோர்சஸ் இல்லைங்களா, ஸோ நீராக இருக்கட்டும், வளமான மண்ணாக இருக்கட்டும், அது போக எனக்கு இரும்பும் கண்டறியப்பட்டது பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக எனக்கு அக்ரிகல்ச்சர் எனக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரும்பை வச்சு நிறைய கைவினை பொருட்களையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சதா சொல்றாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், புதிய உபகரணங்கள்லாம் எனக்கு உருவாக ஆரம்பிச்சது இல்லைங்களா. அப்போ அப்படிங்கிறச்ச வேளாண் உபரியும் அதிக அளவில், அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. அது போக அதிக அளவில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி, இது 2மே இருந்ததுனால எனக்கு ட்ரேடிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ் நிறைய எனக்கு வாணிப மையங்கள் எனக்கு அதிகமாக எனக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதன் காரணமாக இவ்வளர்ச்சி நகரங்களும் பெருநகரங்களும் உருவாவதற்கு வழிவகுத்தது. அப்ப நம்ம படிக்கிறோம் ஐவிசி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் லைஃப், ஒரு நகர வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து ஆரியன்ஸுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான ஆக்குபேஷனே என்னதான் இருக்கும், கால்நடை மேய்த்தலாக தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க மறுபடியும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரூரல் லைஃப் எனக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6th century பிசில எனக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் எனக்கு அர்பன் லைஃப் ஏற்பட ஆரம்பிக்குது. பிகாஸ் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அயனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிட்டதுனால அந்த அயன் மூலமாக எனக்கு அக்ரிகல்ச்சரலுடைய சர்ப்ளஸ் எனக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. அது போக எனக்கு ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், கைவினை பொருட்களுடைய உற்பத்தியும் எனக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. இது 2மே அதிகமாகும் பட்சத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இதை ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாணிபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆக்குபேஷன்ஸ் எங்கேருந்து எங்கே மாறுது, எனக்கு பாஸ்டோரலிசம் லைக் எனக்கு கால்நடை மேய்த்தல் இருந்து எங்க மாறுது, வாணிபத்துக்கு மாறுது. அப்ப இது பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்டரி ஆக்டிவிட்டி இல்லைங்களா, 2ஆம் நிலை தொழில். முதல்நிலை தொழில் தான் எனக்கு என்னது, எனக்கு அக்ரிகல்ச்சர் இல்லைங்களா. அப்ப முதல்நிலை தொழில பண்றாங்கன்னா அது அந்த வாழ்க்கை என்னவாக இருக்கும், கிராம வாழ்க்கையாக இருக்கும். 2ஆம் நிலை தொழில பண்றாங்கன்னா அது என்னவாக இருக்கும், எனக்கு நகர வாழ்க்கையாக இருக்கும். அப்ப எனக்கு பெரிய பெரிய நகரங்கள் எனக்கு உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அப்ப சமூகம் எங்கிருந்து எங்க மாறிடுச்சு, கிராம வாழ்க்கையில இருந்து மீண்டும் நகர வாழ்க்கைக்கு மாறுது. அப்ப இந்த 6th century பிசிய தாராளமா என்னன்னு சொல்லலாம், 2ஆம் கட்ட நகரமயம் அதன்னு சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எனக்கு ஐவிசி மக்கள் நகர வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து மீண்டும் எனக்கு நகர வாழ்க்கை உருவாகுறதுனால இது எனக்கு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன், 2ஆம் கட்ட நகரமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லைங்களா. there were two kinds of government in North India during the 6th century BC. இந்த ஒரு பொருளாதார சூழல், சமூக சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் 2 வகையான அரசாங்கங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைகிறது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா கனசங்கம் அப்படிங்கிறது, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். கனசங்கங்கள் முடியாட்சி அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனசங்கம் அப்படின்னா நான் மொனார்ச்சிக்கல் ஸ்டேட்ஸ், அதாவது முடியாட்சி முறைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அங்க இருக்காது இல்லைங்களா. இதே கிங்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனார்ச்சி, அதாவது முடியாட்சி முறையில அரசாங்கம் என்பது எனக்கு இருந்திருக்கும். அப்ப கனசங்கங்கள்ல யாரெல்லாம் ஆள்வாங்கன்னா மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழு இல்லைங்களா. அந்த இடங்கள்ல உள்ள கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கொஞ்சம் மூத்தவர்கள் எல்லாம் அடங்கிய ஒரு குழு தான் பார்த்தீங்கன்னா கனசங்கங்கள் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. முடியாட்சி அரசுகள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அரசர் எனக்கு ஆண்டுட்டு இருப்பாரு. ஸோ அப்போ ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை படிக்க போறோம். அப்போ ஜனபதாஸ் வேர் த ஏர்லியஸ்ட் கேதரிங் பிளேசஸ் ஆஃப் மேன் இல்லைங்களா. ஸோ அப்போ நாம பார்த்தீங்கன்னா முன்வேத காலங்களில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலா அல்லது குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்திருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கிராமமா உருவாக்குவாங்க. கிராமமெல்லாம் சேர்ந்து எனக்கு விஷு அப்படிங்கிற அமைப்பாக உருவானாங்க. விஷுவெல்லாம் சேர்ந்து எனக்கு ஜனா அப்படிங்கிற அமைப்பாக உருவானாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 6th century பிசில இந்த
ஜனவெல்லாம் சேர்ந்து என்னவா மாறிடும்னா ஜனபதமாக மாறிடும். ஜனபதம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. அதிக அளவில் மக்களை கொண்ட ஒரு கூட்டம். மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனபதங்கள் என்று அழைக்கப்பட்டது. லேட்டர் அந்த ஜனபதங்கள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு குடியரசுகளாகவோ இல்ல சின்ன சின்ன பேரரசுகளாகவோ எனக்கு உருவாக ஆரம்பிச்சது. இல்லைங்களா? So the widespread use of iron and gangetic bend created conditions for the formation of larger territorial units இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன கிங்டம்ஸ் ஆக இருந்தவங்க காலப்போக்குல அயனுடைய பயன்பாடு ரொம்பவும் அதிகமானதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு லார்ஜான டெரிட்டோரியல் யூனிட்ஸ் ஆக எனக்கு உருவாக ஆரம்பிச்சுச்சு. இல்லைங்களா? ஸோ பரந்து விரிந்த மக்கள் வாழும் இடங்கள் எனக்கு உருவாக ஆரம்பிச்சது. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜனபதங்கள் என்னவாக மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மகாஜன பதங்களாக எனக்கு உருவாக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஜனபதாஸ் நம்ம எங்க படிச்சிருப்போம்னா, லேட்டர் வேதிக்லயே நம்ம படிச்சிருப்போம். பின்வேத காலங்கள்லயே படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஜனபதாஸ் எனக்கு மகாஜன பதங்களாக விச் மீன்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் மக்களை கொண்ட ஒரு குழு, ஒரு இடம். இல்லைங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது நாடோடி வாழ்க்கை முறையும், ரத்த உறவுகளையும் அடிப்படையாகக் கொண்டிருந்த ஒரு சமூகம், வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கிய காலமாகும். இட் வாஸ் a transition from a semi-nomadic kingship-based society to the agrarian society with networks of trade and exchange இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, வேளாண்மையை அடிப்படையாகக் கொண்டு வாணிபம் செய்யக்கூடிய சமூகமாக எனக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. Hence, an organized and a strong system of governance required a centralized apparatus. அப்போ இவ்ளோ அதிக அளவில் மக்களை கொண்ட இந்த மகாஜனபதத்தை மேனேஜ் பண்றதுக்கு யார் தேவைப்பட்டா? ஒரு அரசாங்கம் என்பது தேவைப்பட்டது. அந்த அரசாங்கத்துடைய ஹெட் தான் எனக்கு யாரு? அரசர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிங்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்களா? மொத்தம் அந்த மகாஜன பதங்கள் மட்டுமே எனக்கு 16 மகாஜன பதங்கள். ஸோ மகாஜன பதம்னா ஒண்ணும் இல்ல, கிரேட் கண்ட்ரீஸ் என்று அர்த்தம். இல்லைங்களா? மொத்தம் எனக்கு 16 மகாஜன பதங்கள் எனக்கு உருவாயிருப்பாங்க. ஸோ அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், குரு, கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம், காம்போஜம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நார்த் இந்தியால மட்டுமே எனக்கு 16 மகாஜன பதங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு எமர்ஜ் ஆனாங்க இல்லைங்களா? இந்த 16 மகாஜன பதங்கள்ல 4 மகாஜன பதங்கள் ரொம்பவே முக்கியமான மகாஜன பதங்கள். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மகதா இல்லைங்களா? மகதம் அப்படிங்கிற மகாஜன பதம் எங்க இருந்திருக்கும்? பீகார்ல இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவந்தி அப்படிங்கிற மகாஜன பதம் உஜ்ஜயினில இருந்திருக்கும். அடுத்து கோசலா அப்படிங்கிற ஒரு மகாஜன பதம் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், கிழக்கு உத்தரப்பிரதேசம் அங்க இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வட்சம் அப்படிங்கிற மகாஜன பதம் எங்கன்னா அலகாபாத்ல கௌசாம்பி அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கும் இல்லைங்களா? இந்த 4 மகாஜன பதங்கள்லயுமே இவங்க 3 பேரையுமே அங்க தோற்கடிச்சிட்டு மகதம் அப்படிங்கிற மகாஜன பதம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேரரசு, ஒரு எம்பையராக எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்களா? சோ அப்ப இதுதான் ஜனா. ஜனால இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜனபதா, ஜனபதாத்துல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு மகாஜனபதா, மகாஜனபதத்துல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எம்பையர், பேரரசு அப்படிங்கிறது. இந்த பேரரசுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கிங், அரசர் அப்படிங்கிறவரு எனக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அரச பதவியும் எனக்கு மொனார்ச்சியாக, அதாவது எனக்கு ஒரு ஒரு வம்சமாக ஆண்டாங்க. இவங்க இந்த கிங் இறந்துட்டாருன்னா அடுத்து இவங்களுடைய மகன் அந்த மாதிரிதான் எனக்கு ஆண்டாங்களே ஒழிய வேற யாரும் என்ன ஆக முடியாது? அரசராக முடியாது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, சரி மேம் இந்த 16 மகாஜன பதங்கள்ல 4 முக்கியம்னு சொன்னீங்க. அந்த 4லுமே மகதம் மட்டும் தான் என்னவாக உருவாக முடிஞ்சது? பேரரசாக உருவாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே. அப்ப வாட் வாஸ் த காசஸ் ஃபார் தி ரைஸ் ஆஃப் மகதா? மகதம் மட்டும் எனக்கு பெரிய மகாஜன பதமாக உருவானதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன்னா, மகதம் வாஸ் லொகேட்டட் ஆன் தி லோயர் பார்ட் ஆஃப் தி கேங்கட்டிக் பிளெயின். அந்த கங்கை சமவெளியுடைய அந்த அந்த தாழ்வான பகுதிகளில் தான் எனக்கு என்ன அமைஞ்சிருக்கும்? மகதம் எனக்கு அமைஞ்சிருக்கும். இந்த பிளெயின் வாஸ் ஃபர்டைல். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வளமான, ரொம்ப ஒரு ஃபர்டைலான ஒரு ஏரியா. அதன் மூலமாக எனக்கு அதிக அளவில் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்டென்சிவாக என்னால வந்து பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைங்களா? அது போக அடர்ந்த காடுகளை கொண்ட ஒரு பகுதியும் அதான். திக் ஃபாரஸ்ட் இருந்த ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால, அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான மரங்களையும் என்னால டிம்பர், எனக்கு தேவையான டிம்பர் என்னால உருவாக்கிக்க முடிஞ்சுச்சு. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், பில்டிங் கட்டுறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிக அளவில் யானைகள் எனக்கு கிடைச்சது. அந்த யானைகள் மூலமாக எனக்கு ராணுவத்துக்கு தேவையான யானை படைகளையும் யாரால் உருவாக்க முடிஞ்சுச்சு? மகதமால உருவாக்கிக்க முடிஞ்சுச்சு. அது போக அதிக அளவிலான இயற்கை வளங்கள் அங்க பாத்தீங்கன்னா எனக்கு அயன்,
போன்ற நிறைய தாது பொருட்கள், பாக்சைட் போன்ற நிறைய தாது பொருட்கள் எனக்கு அதிகமாக கிடைச்சது அப்படிங்கிறதுனாலயும், அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ், உபகரணங்கள்லாம் எனக்கு ராணுவத்துக்கு தேவையானதெல்லாம் அவங்களால வந்துட்டு பண்ணிக்க முடிஞ்சுச்சு இல்லைங்களா? அது போக க்ரோயிங் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃபெசிலிட்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்பிள் ஆஸ் வெல் செட்டில்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் இன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இல்லைங்களா? அப்ப அதிக அளவில் வாணிபம் வந்துட்டு அதிகமானதாலயும், மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செட்டில் ஆகி, நிறைய கைவினைப் பொருட்கள செய்ய ஆரம்பிச்சு, பொருளாதாரமும் அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதன் மூலமாக எனக்கு நகரமயமாதல் ஏற்பட்டு, மகதம் என்னவாக மாறிப்போச்சு? ஒரு பேரரசாக எனக்கு மாறிப்போச்சு. இல்லைங்களா? அப்ப இந்த மகதம்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 வம்சங்கள் 4 டைனாஸ்டிஸ் எனக்கு ஆண்டிருப்பாங்க. அதுல ஹரியன்கா வம்சம் அப்படிங்கிற வம்சம், நெக்ஸ்ட் சிஷுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஸோ ஹரியன்கா, சிஷுநாக, நந்த, மௌரிய டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வம்சங்கள் எனக்கு அடுத்தடுத்து ஆண்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 வம்சங்களுமே பார்த்தீங்கன்னா, என்னவா இல்லன்னா பேரரசாக இல்ல இல்லைங்களா? பேரரசு உருவாகுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கும். பட் இந்த மகதம்ல மௌரிய வம்சம் மட்டும் தான் எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா, ஒரு எம்பையராக, ஒரு பேரரசாக அதிக அளவில் ஒரு பகுதியை ஆண்ட ஒரு வம்சமாக எனக்கு இருந்திருக்கும். அப்ப இந்தியாவின் முதல் வம்சம் என்றால் என்ன வம்சம் தான்? இந்தியாவின் முதல் பேரரசு என்றால் அது என்ன பேரரசு தான்? மௌரிய பேரரசு தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரியன்கா வம்சம் பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா? ஸோ பிம்பிசாரர் அப்படிங்கிறத மிகச்சிறந்த அரசர் பிம்பிசாரர். சரிங்களா? பிகாஸ் எனக்கு மகதம்ல ஒரு முதல் வம்சமான ஹரியன்கா வம்சத்த தோற்றுவித்தவராகவே நான் யார தான் பார்க்குறேன்? பிம்பிசார தான் பார்க்குறேன். மாபெரும் வீரராக அறியப்படக்கூடியவர். 543 பிசியில இருந்து 492 பிசி வரைக்கும் இல்லைங்களா? ஹி எக்ஸ்டெண்டட் தி டெரிட்டரி ஆஃப் தி மகதா எம்பையர் பை கான்குவெஸ்ட் அண்ட் பை மேட்ரிமோனியல் அலையன்சஸ் வித் லிச்சாவிஸ், மத்ரா, கோசலா இல்லைங்களா? ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிற மகாஜன பதங்கள் இல்லைங்களா? ஸோ இந்த மகாஜன பதங்கள் கூட படையெடுப்புகள் மூலமாகவோ, இல்ல பை மேட்ரிமோனியல் அலையன்சஸ் திருமண உறவுகள் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா, எனக்கு பேரரச பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு விரிவாக்கம் செய்றா? பிம்பிசாரர் இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேரியிங் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர் டு பிரசன்னஜித் ஹூ வாஸ் தி ரூலர் ஆஃப் கோசலா இல்லைங்களா? ஸோ இங்க நம்ம ஆல்ரெடியே 4 முக்கியமான வம்சங்கள் பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மகதத்துல பார்த்தீங்கன்னா, உருவான முதல் வம்சம் தான் என்ன வம்சம்? ஹரியன்கா அப்படிங்கிற வம்சம் இல்லைங்களா? இந்த ஹரியன்கா வம்சத்தை சார்ந்தவர் தான் முதல் அரசு தான் எனக்கு யாரு? பிம்பிசாரர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கோசல மகாஜனபதம் இருக்கு இல்லையா? இந்த கோசல மகாஜனபதத்தை ஆண்டவர் தான் எனக்கு பிரசன்னஜித் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைங்களா? இந்த பிரசன்னஜித்துக்கு பிம்பிசாரர் தன்னுடைய தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. குடுத்துட்டு, அதுக்காக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ட் ஹி ரிசீவ்டு காசி ஆஸ் டவுரி. ஸோ அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, டவுரி யாரு தான் குடுக்கணும்? ஆ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆண்மகன் தான் பார்த்தீங்கன்னா, விமனுக்கு என்ன பண்ணணும்? டவுரி குடுத்து அழைச்சிட்டு வரணும் இல்லைங்களா? அந்த மாரி பிரசன்னஜித் என்ன பண்றாருன்னா, காசிய யாருக்கு டவுரியா குடுத்துடுறாரு? நம்மளுடைய பிம்பிசாரருக்கு டவுரியாக குடுத்துடுறாரு. அதன்படி இப்ப காசி யார்ட்ட போயிரும்? பிம்பிசாரர் கிட்ட போயிரும். இல்லைங்களா? So he maintained a friendly relations with Avanti, but annexed Anga by military might இல்லைங்களா? ஸோ அப்ப மீதி 2 மகாஜனபதங்கள் இருக்கு இல்லையா? என்னது? அவந்தி இல்லைங்களா? அவந்தி அண்ட் வட்சா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இவரு அம் அவந்தி கூட என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக்கிறாரு. சரிங்களா? அதே மாரி அங்கம் அப்படிங்கிற மகாஜனபதம் அத பார்த்தீங்கன்னா, எனக்கு ராணுவ படையின் மூலம் எனக்கு சேர்த்துக்கிறாரு. இல்லைங்களா? அது மாரி எனக்கு சுத்தி இருந்த முக்கியமான மகாஜன பதங்கள் எல்லாம் யார் வசம் வந்துருது? பிம்பிசாரன் வசம் வந்துருது. இவ்வாறாக மகதம் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசாக உருவானது. தனது ஆட்சியில் மக்கள் பல்வேறு மத பிரிவுகளையும், அவற்றின் தலைவர்களையும் பிம்பிசாரர் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறார் இல்லைங்களா? ஸோ பிற மதங்களை பின்பற்றுவதையும் பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு ஆதரிக்கிறா? பிம்பிசாரர் எனக்கு ஆதரிக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அஜாத சத்ரு 492ல இருந்து 460 பிசி வரைக்குமான காலகட்டம். இவரு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பாவான பிம்பிசாரர கொன்னுட்டு தான் எனக்கு யாரு ஆட்சிக்கு வரா? அஜாதசத்ரு ஆட்சிக்கு வராரு. இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிரசன்னஜித் என்ன பண்ணாரு? பிம்பிசாரருக்கு தான் என்ன பண்ணாரு? பிம்பிசாரருக்கு தான் என்ன பண்றாருன்னா, காசிய வந்துட்டு டவுரியா குடுத்தாருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இப்ப இந்த பிம்பிசாரர கொண்டுட்டு இங்க எனக்கு யார் அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, அஜாத சத்ரு எனக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு. உடனே பிரசனஜித் என்ன பண்றாருன்னா, தான் குடுத்த காசிய திருப்பி கேட்கிறாரு இல்லைங்களா? நான் வந்து உனக்கு காசிய குடுக்கல. யாருக்கு தான் குடுத்தேன்? பிம்பிசாரருக்கு தான் குடுத்தேன். நீ அவர கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்துட்டதுனால, எனக்கு காசிய திருப்பி குடுன்னு சொல்லி கேட்க, அப்ப யாருக்கு யாருக்கு பிரச்சனை ஆயிருது?
பிரசன்னச்சித்துக்கும் அஜாதசத்திரக்கும் பிரச்சனை ஆயிருது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போர் ஏற்பட்டு, திஸ் லெட் டு த மிலிட்டரி கன்ஃபrontations பிட்வீன் தி மகதத்துக்கும், கோசலுக்கும் என்னங்க ஏற்பட ஆரம்பிக்குது? ஒரு பெரிய ஒரு போர் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா பிரசன்னசித் என்ன ஆயிருவாருன்னா, எனக்கு இறந்துருவாரு இல்லைங்களா? அப்ப ஆப்வியஸா இப்ப கோசலாவும் யார் கூட சேர்ந்துரும்? எனக்கு மகதம் கூடயே எனக்கு சேர்ந்துரும் இல்லைங்களா? அம் ஸோ அப்போ இவ்வாறாக அடுத்த கட்டமாக இல்லைங்களா? அந்த ஹரியங்கா வம்சம் அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்குது? கொஞ்சம் பெருசு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம படிச்சோமா 4 புத்த சமய மாநாடுகள் படிச்சோம். அதுல முதல் புத்த சமய மாநாடு எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல ராஜ்கிருஹா அங்க தான் நடந்திருக்குன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ராஜகிருகத்துல முதல் புத்த சமய மாநாட பார்த்தீங்கன்னா, யாரு நடத்துறாருன்னா, எனக்கு அஜாத சத்ருவுடைய பீரியட்ல தான் எனக்கு வந்து நடந்திருக்கும். ஹி வாஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் புத்தா. புத்தருடைய சமகாலத்தவராகத்தான் எனக்கு யார் இருந்திருப்பா? எனக்கு அஜாதசத்ரு இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உதயின் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ ஹி லேட் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த நியூ கேபிட்டல் பாடலிபுத்ரா. ஸ்டார்ட்டிங்ல ஹரியன்கா வம்சத்துடைய கேபிட்டல்ல என்ன இருந்திருக்கும்னா, ராஜகிருகம் இருந்திருக்கும். அங்க தான் பார்த்தீங்கன்னா, முதல் புத்த சமய மாநாட்டை யார் நடத்துவா? எனக்கு வந்துட்டு அஜாதசத்ரு நடத்துவாரு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடுத்து வந்த உதயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு பாடலிபுத்திரம் அதே பீகார்ல பாட்னா இப்ப பிரசன்ட் டே பாட்னா என்று அழைக்கப்படக்கூடிய பாடலிபுத்திரத்துல பாடலிபுத்திரத்தை கேபிட்டலா மாத்துறதுக்கான எல்லா ஃபவுண்டேஷனையுமே எனக்கு யாரு பண்ணியிருப்பா? பாடலிபுத்திரத்தை ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நகரமாக எனக்கு உதயன் எனக்கு உருவாக்கிட்டு இருப்பாரு. இல்லைங்களா? ஸோ எனக்கு நம்மளுக்கு ஹரியன்கா டைனாஸ்டிய பத்தி நமக்கு லிமிட்டடான சோர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இல்லைங்களா? ஸோ இதுல கடைசி அரசர் யாரு? என்ன? அது நம்ம பெருசா பெருசா நமக்கு நமக்கு சோர்ஸஸ் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹரியன்காவ ரீப்ளேஸ் பண்ணிட்டு யாரு வந்துர்றான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிசுநாக வம்சம் வந்துர்றாங்க. சிசுநாகத்துடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆப்வியஸ்லி என்னதான் சிசுநாகர் தான். அதனால தான் வம்சத்துக்கே என்ன பேரு? சிசுநாக வம்சம்னே பேரு. இவரு யாருன்னா, அந்த காசி பார்த்தோங்களா? அந்த காசி தானே மகதத்துக்கும், கோசலாவுக்குமான ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துச்சு. அந்த காசிக்கு இன்னொரு பேரு தான் என்னது? பனாரஸ் என்று பெயர். இல்லைங்களா? பனாரஸ் அல்லது வாரணாசி எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். இல்லைங்களா? இந்த பனாரஸ் இந்த பிரச்சனைக்குரிய காசி பகுதியுடைய வைசிராயாக இருந்தவர் தான் எனக்கு யாரு? சிசுநாகர் இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு? ஆப்வியஸா அப்ப ஹரியன்கா வம்சத்தை தோற்கடிச்சுட்டு அடுத்து எனக்கு சிசுநாக வம்சத்தை ஆரம்பிச்சிடுறாரு. சரிங்களா? சிசுநாகருக்கு அடுத்து யார் வந்திருப்பான்னா, காலசோகர் வந்திருப்பாரு. இவரு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் கேபிட்டலா என்னதான் இருந்துச்சுன்னா, ராஜகிருகம் தான் இருந்திருக்கும். இல்லைங்களா? இந்த உதயன் தான் பார்த்தீங்கன்னா, பாடலிபுத்திரத்த ஒரு வலிமையான நகரமா மாத்திட்டு இருந்தாருன்னு சொல்லி படிக்கிறோம். அதனால இப்ப கேபிட்டல் எங்க மாறிருதுன்னா, ராஜகிருகம்ல இருந்து எங்க மாறிடுதுங்க? பாடலிபுத்திரத்துக்கு எனக்கு மாறிருது. ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் அசோகருடைய காலம், அடுத்து குப்தருடைய காலம் வரைக்குமே கேபிட்டல் என்னவாக தான் இருந்திருக்கும்? பாடலிபுத்திரம், பாட்னாவாக தான் இருந்திருக்கும். அதிக அளவில் வரலாற்று ரீதியாக நெறைய வம்சங்கள் ஆண்ட ஒரு 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 இடம் தான் எனக்கு என்ன பிளேஸுங்க? பீகார்ல உள்ள இப்ப பிரசன்ட் டே பாட்னா என்று அழைக்கப்படக்கூடிய பாடலிபுத்திரம். பீகாருடைய கேபிட்டலே என்னதான்? பாட்னா தான் இல்லைங்களா? ஸோ அப்ப படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் ராஜகிருகம். யாருடைய பீரியட்ல? அஜாத் சத்ருவுடைய பீரியட்ல. 2வது புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஷாலின்னு சொல்லி படிக்கிறோம். வைஷாலி எங்க தான் இருக்கு? பீகார்ல தான் இருக்கு இல்லைங்களா? அது யாருடைய பீரியட்லனா எனக்கு காலசோகருடைய பீரியட்ல. அப்ப ஹி கன்வெர்ன்ட் த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அட் வைஷாலி. இவர் பீகார் வைஷாலியில் 2ஆம் பௌத்த சமய மாநாட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வென்ட் பண்ணியிருப்பாரு. இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம யார பத்தி படிக்கிறோம்? சிசுநாக வம்சம் பத்தி படிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நந்த வம்சம் இல்லைங்களா? ஸோ நந்தாஸ் வேர் த ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் முதலாக ஒரு பேரரசை உருவாக்குனாங்கன்னு சொல்றத விட, உருவாக்குவதற்கான அடித்தளம், ஃபவுண்டேஷன போட்டவங்கள நான் யார பார்க்கலாம்? நந்தாஸ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அண்டர் தி நந்தாஸ், தி எம்பையர் எக்ஸ்பாண்டட் கன்சிடரபிளி அண்ட் த வெல்த் அண்ட் பவர்ஸ் ஆஃப் நந்தாஸ் பிகம் வைட்லி நோன் அண்ட் ஃபியர்டு. நந்தாஸுடைய பீரியட்ல பேரரசு இன்னுமே என்ன ஆக ஆரம்பிக்குது? எக்ஸ்டெண்ட் ஆக ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு ஒரு சுப்ரீம் பவரா எனக்கு நந்தாஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. நந்தாஸ பார்த்தாலே பயம் என்ன ஆரம்பிக்குது? பயம் அதிகமாக இருக்கு மக்கள் கிட்ட. சரிங்களா? ஸோ அப்போ அம் மகாபத்ம நந்தா இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தி ஃபவுண்டர் ஆஃப் நந்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். மகாபத்ம நந்தா இல்லைங்களா? அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 8 மகன்கள் மொத்தம் 8 பிளஸ் 1 எவ்வளவு? 9 பேர் எனக்கு
நந்த வம்சத்துல ஆண்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த 9 பேருக்கும் என்ன பேருன்னா நவநந்தர்கள், 9 நந்தாஸ் என்று பெயர். சரிங்களா? சோ நந்தாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அம் அ ந ந ந நல்ல ஒரு வீரமான ஒரு வம்சம் தான். நெறைய பகுதிகள கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான ஒரு செல்வாக்கு, ஒரு 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 நல்ல நம்பிக்கை யாருக்கு இல்லன்னா நந்தாஸ்க்கு இல்ல. நந்தாஸ்னாவே ஒரு மாரி பயந்து கொஞ்சம் வெறுக்கிற மாரி தான் யார் இருந்தா? மக்கள் எனக்கு இருந்தாங்க. சரிங்களா? அதே மாரி இவங்ககிட்ட நெறைய செல்வங்கள் இருந்திருக்கும். நந்தாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் சுத்தமா புடிக்காது. இவங்களுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அவங்களுடைய பேரரச விட்டு அடிச்சு வந்துட்டு விரட்டுறது, அந்த மாரியான செயல்கள்லாம் எனக்கு யார் பண்ணியிருப்பா? நந்தாஸ் எனக்கு பண்ணியிருப்பாங்க. இல்லைங்களா? சோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனநந்தர் யாருன்னா, சோ இங்க படிக்கிறோம் இல்லைங்களா? ஹி வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் தி அந்த டைனஸ்டி இல்லைங்களா? சோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 8 மகன்கள்ல 8வது மகன் தான் எனக்கு யாரு? தனநந்தர் அப்படிங்கிறவரு இல்லைங்களா? நம்மளுடைய நந்த வம்சத்தை ஆண்ட கடைசி அரசராக தனநந்தர பார்க்கிறேன். சோ இப்ப ஆல்ரெடி பார்க்கிறேன் நந்தாஸ்க்கு யார புடிக்காது? பிராமின்ஸ புடிக்காது இல்லைங்களா? அப்ப இந்த நந்தாஸுடைய செயல்களால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பிராமணர் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு சாணக்கியர் அப்படிங்கிற ஒருத்தர். சரிங்களா? சாணக்கியர் அப்படிங்கிற ஒருத்தர். இப்ப நந்தாஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பகுதிகள்ல ஆண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரரசுலாம் என்ன ஆக ஆரம்பிச்சுருச்சு, எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ்லாம் அடிச்சு விரட்டப்படுறாங்க. அந்த மாரி விரட்டப்பட்ட ஒரு பிராமணர் தான் பார்த்தீங்கன்னா, சாணக்கியர். அவரு பார்த்தீங்கன்னா போயிட்டு, இந்த இடத்துல தட்சசீலம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு யார் வந்து தங்க ஆரம்பிச்சுருவா? சாணக்கியர். அவருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த நந்தாசுடைய அட்டகாசத்த என்ன ஆகணும்? முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளான்ல இருப்பாரு. ரொம்ப ஒரு தந்திரமான ஒரு ஆள் தான் எனக்கு யாரு? சாணக்கியர் இல்லைங்களா? அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த தட்சசீலம்ல இருந்த ஒரு ஒரு இளைஞர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற ஒருத்தர். சந்திரகுப்த மௌரியர். ஸோ சாணக்கியர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சந்திரகுப்த மௌரியருடைய திறமையெல்லாம் பார்த்து வியந்திருப்பாரு இளம் வயதிலேயே. அப்போ ஒரு அரசன் ஆகுறதுக்கான முழு தகுதி யாருக்கு இருக்கு? சந்திரகுப்த மௌரியருக்கு இருக்கு. அப்ப இவரு மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? இங்குள்ள நந்தாசுடைய ஆட்சிய நாம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரகுப்த மௌரியர பார்த்தீங்கன்னா, யாரு கூப்ட்டுப்பா? சாணக்கியர் கூப்ட்டுப்பார் இல்லைங்களா? கூப்ட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருக்கு ஒரு அரசனாகறதுக்கான எல்லா விஷயங்களையுமே, எல்லா தந்திரங்களையுமே, எல்லா அறிவுரைகளையுமே யாரு வழங்குவா? சாணக்கியர் வழங்குவார். இப்ப சாணக்கியரும், சந்திரகுப்த மௌரியரும் சேர்ந்து சாணக்கியரும், சந்திரகுப்த மௌரியரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாடலிபுத்திரம்க்கு வராங்க. சரிங்களா? வந்து இந்த உள்ளூர் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? லோக்கல் பீப்பிள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மக்களுக்கு தான் ஆல்ரெடியே சொன்னேன். பெரிய அளவில் யார வந்து புடிக்காது. நந்தாஸ புடிக்காது. ஏன்னா, அவங்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப கொடூரமா பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லைங்களா? ரொம்ப அவங்கள பார்த்தாவே பயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த மக்கள் கிட்ட இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நந்தாஸ பத்தி நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லி, மக்கள் எல்லாரையுமே முழுசா யாருக்கு எதிரா மாத்தி விட்டுறாங்க? நந்தாஸ்க்கு எதிரா மாத்தி விட்டுர்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே சேர்ந்து யார எதிர்க்கிறாங்கன்னா, நந்தர்கள எதிர்க்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும், அவங்களுக்கு கீழ உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து அவங்கள எதிர்த்து ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படும் பொழுது, அந்த சாம்ராஜ்யம் என்ன ஆயிரும்? வீழ்ச்சி ஆயிரும். இதுதான் நமக்கு வரலாறு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இல்லைங்களா? அப்போ அவ்ளோ பெரிய மக்கள் கிளர்ச்சியில பார்த்தீங்கன்னா, நந்தர்கள் என்ன ஆகுறாங்க? அடிச்சு விரட்டப்படுறாங்க. அப்ப கடைசி அரசரான தனநந்தர் என்ன ஆயிடுறாரு? நாட்ட விட்டு துரத்தி அனுப்பப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்து யார் ஆட்சிய புடிச்சிடுறா? சாணக்கியருடைய உதவியால சந்திரகுப்த மௌரியர் எனக்கு ஆட்சிய புடிச்சிருவாரு. சரிங்களா? அப்ப ஆப்வியஸா அடுத்து அடுத்து என்ன ஆட்சி ஏற்பட்டுரும் எனக்கு? மௌரிய ஆட்சி எனக்கு ஏற்பட்டுரும். படிக்கலாம். அதுக்கு முன்னாடி தி இன்ஸ்கிரிப்ஷன் நோன் அஸ் தி ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா? அதுக்கு என்ன பேருன்னா, எலஃபண்ட் கேவ். அந்த 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 கேவே பார்த்தீங்கன்னா, யானை ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒடிஷால புவனேஸ்வர் பக்கத்துல உதயகிரியில் உள்ள ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு யார பத்தி பேசுதுன்னா, நந்தர்கள பத்தி பேசுது. அப்போ நந்தாஸ் என்ன பண்ணாங்களாமா? நெறைய அக்வாடக்ட் நெறைய நீர் வடிகால்கள வந்துட்டு கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கல்வெட்டு எனக்கு குறிப்பிடுகிறது இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறதுனால நந்தர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு வந்துட்டு பரவி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னு அவங்ககிட்ட சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாரி நந்தாசுடைய செல்வ வளம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு புறநானூறு. யார் எழுதியது என்றால் மாமூலனார் எழுதிய புறநானூறு அப்படிங்கிற ஒரு நூல். இதுவும் ஒரு முக்கியமான இலக்கிய ஆதாரம். யார பத்தி? நந்தாசுடைய செல்வ செழிப்பை பற்றி தெரிஞ்சுவதற்கான ஒரு ஆதாரம் இல்லைங்களா? பட் சம்ஹவ் எனக்கு நந்தர்களுடைய இந்த 9 நந்தாஸ்க்கு அப்புறமா எனக்கு அடுத்து எனக்கு யார் ஆட்சிக்கு வந்துட்டா? மௌரிய ஆட்சி எனக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்து நம்ம யார படிக்கணும்னா, சந்திரகுப்த மௌரியர பத்தி படிக்க போறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே
நந்தாஸ் எனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பகுதியை ஆண்டாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். பட் இந்த நந்தாஸ் போட்டு குடுத்துட்டு போன ஃபவுண்டேஷன்ல தான் அடுத்து சாம்ராஜ்யத்தையே எனக்கு யார கட்டுவா? மௌரியாஸ் எனக்கு கட்டுவாங்க. இல்லைங்களா? அப்போ இந்தியாவின் முதல் வம்சம்னு முதல் பேரரசுன்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய வம்சம். இந்த முதல் பேரரசை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை போட்டவங்கன்னா, எனக்கு யாரு தான்? நந்தர்கள் தான். இல்லைங்களா? அத பேஸா வச்சு தான் ஒரு பேரரசு, ஒரு எம்பையர பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் உருவாக்குவா? மௌரியன்ஸ் எனக்கு உருவாக்குவாங்க. இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த நந்தாஸுடைய பீரியட்லயும் சரிங்களா? அதுக்கு முன்னாடி சிஷுனாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியன்கா வம்சம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இவங்க 3 பேருடைய பீரியட்லயுமே இவங்க 3 பேரும் ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடங்கள்ல தான் மெஜாரிட்டியா ஆண்டிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்து பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணல. அந்த எக்ஸ்டென்ஷன் யார் பண்ணியிருப்பாங்கன்னா, மௌரியாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப இவங்க 3 பேருடைய பீரியட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இந்த வடமேற்குல இந்த இடங்கள்ல நெறைய ஒரு ஃபாரின் இன்வேஷன், நெறைய அந்நிய படையெடுப்புகள் எனக்கு ஏற்பட்டிருக்கும். பட் அந்த அந்நிய படையெடுப்புகளுக்கும் இவங்களுக்கும் என்ன ஆகல போரோ எதுவுமே ஏற்படல. பட் அந்த படையெடுப்புகள் ஏற்பட்டு இந்த இடங்கள்ல என்ன ஆரம்பிச்சிருவாங்கன்னா, பாரசீகர்கள், கிரேக்கர்கள்லாம் வந்து இந்த இடங்கள்ல குடியேற ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? சரி இப்ப அடுத்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறமாகத்தான் இங்குள்ள நந்தாஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு யார் வந்துருவா? மௌரியன்ஸ் எனக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ இந்த ஹரியன்கா, சிஷுனாகா, நந்தாஸுடைய பீரியட்ல இங்க படையெடுத்து வந்த யார பத்தி அடுத்து படிக்க போறோம் அடுத்த கிளாஸ்ல? பாரசீகர்கள் மற்றும் கிரேக்கர்கள் அவங்கள பத்தி படிக்கலாம். படிச்சுட்டு அடுத்து யார படிக்கலாம்னா, மௌரியன்ஸ பத்தி படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.